friends, today's special Char Siu Chicken Fried Rice. So நம்ம Char Siu Chicken கொண்டு Fried Rice எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்க. சாதம் ரைஸ் ஒரு பவுல் எடுத்துங்க, ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி. Char Siu Chicken பாதி bowl, half bowl. Pak Choy கீரை 1 bowl. பூண்டு 3 பல்லு எடுத்துக்க, நல்லா கொஞ்சிருங்க, கொஞ்சிய பூண்டு. இப்போ நம்ம சமைக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துச்சுக்குவோம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் லேசாக ஆட்டி விடுவோம். இப்போ நம்ம முட்டை எடுத்துக்குவோம். முட்டை எடுத்து பொரிப்போம். நான் 2 முட்டை போட்டு வச்சுருக்கேன்ல, 2 eggs. ஓகே, முட்டை ஓரளவு பொரிஞ்சிருச்சு. நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி அது ட்ரை ஆயிரும், நல்லா குக் ஆயிரும். அவனை ப்ரிப்பேர்டு நம்ம அந்த பேன்லேயே வந்து சைட்டில் வச்சுருவோம். ஓகே, முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம Char Siu சிக்கன், ஸோ நான் இது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன். ஸோ இது வந்து நம்ம ஹீட்டாக பண்ணுவோம், குக் பண்ணல, ஜஸ்ட் ஹீட்டாக பண்ணுவோம். ½ bowl எடுத்துருக்கேன். நான் இதோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே செக் பண்ணிடுங்க எப்படி வந்து Char Siu சிக்கன் செய்யுதுன்னு. அடுத்தது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம பூண்டு தாளிக்க போகிறோம். கொந்தி செந்த பூண்டு தாளிக்க போகிறோம். பூண்டை நல்லா கிளறி விடுவோம். கிண்டி விட்டு அதை அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். பூண்டு வந்து நிறம் மாறணும். கொஞ்சம் மாதிரி ப்ரௌன் கலராக வந்து வாசமாக வந்துருச்சுன்னா பூண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, பூண்டு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வெஜ்ஜி போடலாம். க்ரீன் வெஜ்ஜி நீங்கள் எது வேணால் போடலாம். நான் Pak Choy எடுத்து வச்சுருக்கேன் ஒரு bowl. ஓகே, Pak Choy வந்து ரொம்ப வேணாம், ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும். ஸோ நம்ம இருக்கிற மற்ற Char Siu சிக்கனும் ஏக்கோடு சேர்த்து அப்படி நம்ம பரட்டிடுவோம். இப்போ குக் பண்ண ரைஸ் எடுத்துக்குவோம். இது நம்ம மத்தியானம் குக் பண்ணு. ஸோ நீங்கள் ரைஸ் யூஸ் பண்ணுறதுனாக்கா நேற்று உள்ள பழைய ரைஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பரட்டுறப்ப அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுக்காது. ஓகே, பிளாக் பெப்பர் போட்டுட்டு ரைஸ் போட்ட பிற்பாடு உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுங்க. போட்டு நல்லா கிளறி விடுவோம். தண்ணிக்கு சப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். நல்லா கிளறி விடுவோம் ஊற்றின உடனே. எனக்கா அந்த சாஸ் வந்து லிக்விட் சாஸில் தண்ணி சாஸ் வந்து தண்ணி கிச்சப் வந்து நீங்கள் ஊற்றினோன்னு என்ன செய்யும், சட்டியில் பிடிச்சி அப்படி ட்ரையாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கிளறி விட்டிங்கனாக்கா சாதத்தில் படும். நெக்ஸ்ட் ஆயிஸ்டர் சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். போட்டு எல்லா இடத்துலையும் கிளறி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு பொருட்களும் நம்ம ஆட் பண்ண வேணாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாதத்தோடு நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸோடு சேர்த்து ஊசி மிளகா கிச்சப்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னாக்கா அப்படி தான் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. God bless you all. Take care, stay home. Happy cooking. Bye-bye. Drop it.